உங்களுக்கு L5S1 லெவல்ல டிஸ்க் பிதுங்கி வெளியே வந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திருக்கு. இதனால வலி வந்து இடுப்புல இருந்து கால்களுக்கு சைடா வந்து பெருவரல் வரைக்கும் வலி அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்காக தான். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெசுதாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல L5S1 லெவல்ல வந்து கீழே லம்பார்ல லாஸ்ட் வெர்டிப்ரான்னு சொல்லுவோம். L5S1 லெவல்ல வந்து டிஸ்க் பிதுங்கி வெளியே வந்து நரம்பு அழுத்தப்பட்டு இதனால வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து இடுப்புல இருந்து கால்களுக்கு சைடா வந்து கால் பாதம் பெருவரல் வரைக்கும் வலி வருது அப்படின்னா இதுக்கு வந்து அந்த டிஸ்கை வந்து டீகம்ப்ரஸ் பண்றது, டிஸ்க் வந்து வெளியே வந்து அழுத்திருக்கிறத வந்து திரும்ப உள்ள டீகம்ப்ரஸ் பண்ணி தள்ளி அந்த நரம்பை ஃப்ரீ பண்றதுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து வீட்டில இருந்து எப்படி செய்யலாங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா இப்போ சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க் பிதுங்கி வெளியே வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்க அதிகப்படியா வெயிட் தூக்குற வேலை செய்யறவங்களா இருந்தாலும், அதிகமா டிராவலிங் வண்டியில சுத்துறவங்களா இருந்தாலும், ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும், இல்லை இடுப்புல வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்தாலும் வந்து இந்த டிஸ்க்ல வந்து பிதுங்கி வெளியே வர கண்டிஷன் வந்து ஏற்படுது. இதை தான் வந்து டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ஹெர்னியேஷன் அப்படின்னு L5S1 லெவல்ல வந்து சொல்றோம். இதுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து இப்போ நான் சொல்றேன். எக்ஸசைஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். L5S1 லெவல்ல டிஸ்க் கம்ப்ரஷன் ஆயிருக்கு. இதனால டிஸ்க் பல்ஜோ ஹெர்னியேஷனோ இருக்கிறதுக்கு வந்து ட்ராக்ஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்குறப்போ அந்த டிஸ்க் பல்ஜ்னால சயாட்டிக் நரம்பு அழுத்தப்பட்டிருந்தா அது ரிலீஸ் ஆகும், அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து டீகம்ப்ரஸ் ஆகும். இதுக்கு சிம்பிளா வீட்லயே வந்து ஒரு 2 சேர் இப்படி எடுத்துக்கோங்க. 2 கையும் வந்து சேர் மேல சப்போர்ட்டா வைங்க. வச்சுட்டு கையில நல்லா வெயிட் கொடுத்து இடுப்பு நல்லா மேல ரைஸ் பண்ணுங்க. முட்டி நல்லா மேல தூக்கணும். தூக்குறப்போ உங்களுக்கு லம்பார் லெவல்ல L5S1 லெவல்ல வந்து நல்ல ட்ராக்ஷன் எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்கும். கிடைக்கிறதுனால உள்ள இருக்க அழுத்தம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். இல்லை நரம்பு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வர வலி வந்து குறையும். பாதம் வந்து ஹேங் ஆகிற மாதிரி வச்சிருக்கணும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணி முட்டி நல்லா மேல தூக்கணும். ட்ராக்ஷன் எஃபெக்ட் வந்து இந்த L5S1 லெவல்ல நல்லா விழுறதுனால சயாட்டிக் நரம்பு அழுத்தம் வந்து நல்லாவே வந்து குறையுறதுனால இடுப்புல இருந்து கால் பாதம் வரைக்கும் பரவலாக இருக்கிற வலி வந்து கிராஜுவலா குறைஞ்சிக்கிட்டே வரும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 to 10 ரிப்பிட்டேஷன் கூட பண்ணலாம். L5S1 டிஸ்க் பல்ஜ் ஹெர்னியேஷன் இதை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங். இதுக்கு வந்து உங்க வீட்டில் யாராவது செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ற ஆள் வந்து உங்களோட கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கணும். அவங்க தோள்பட்டையில உங்க 2 கையும் வைங்க. கை வச்சு நல்லா கீழ் முதுகு நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும், ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே பொசிஷன்ல நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. சப்போர்ட் நல்லா மேல கையில இருக்கணும். இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகுறதுனால L5S1 லெவல்ல இருக்க டிஸ்க் கம்ப்ரஷன் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறதுனால L5S1 லெவல்னால சயாட்டிகா ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த வலி வந்து கிராஜுவலா நல்லா குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் a day கூட செய்யலாம். L5S1ல முக்கியமா இந்த ஃபேஷியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஸ்பைனல் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்லயே வந்து கம்ப்ரஷன் இருந்ததுன்னா அதையும் டீகம்ப்ரஸ் பண்ணணும். டீகம்ப்ரஸ் பண்ணாதான் வந்து சயாட்டிக் நர்வ் வந்து அழுத்தம் ஃப்ரீ ஆகும், சயாட்டிக்கா வலி வந்து நல்லா குறையும். அந்த ஃபேஷியல் ஜாயிண்ட்டை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெச் சொல்றேன். இப்போ சயாட்டிக் பெயின் வந்து இந்த லெவல்ல இருந்து கால் வரைக்கும் இருக்கு அப்படின்னா இந்த காலை வந்து இந்த சேர் மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கையை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி பண்ணுங்க. பண்றப்போ இந்த ஃபேஷியல் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லா மேலே ஏறுற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இந்த கையை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ற மாதிரி இப்படி கொண்டு வாங்க. ரிப்பீட்டடா வந்து இது ஒரு 10 டைம்ஸ் வந்து உள்ள இறக்கி வெளியே கொண்டு வரணும். செய்யறப்போ இந்த ஃபேஷியல் ஜாயிண்ட்ல இருக்க கம்ப்ரஷன் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஓப்பன் அப் ஆகுறதுனால அந்த சயாட்டிக் நர்வுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும். அதனால சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து குறையறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 10 ரெப்பிடேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த கையை வந்து நல்லா இப்படி கொஞ்சம் முன்னாடி பெண்ட் பண்ண மாதிரி இருந்து இந்த கையை நல்லா மேலே தூக்குங்க. நல்ல ஸ்ட்ரெச் வந்து அந்த சைடும் கிடைக்கும். ஃபேஷியல் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைன்ல 2 பக்கமும் இருக்கு. அதனால இந்த சைடும் செய்யறதுனால 2 பக்கமும் இருக்கிற ஃபேஷியல் ஜாயிண்ட் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும், ஓப்பன் அப் ஆகும், டீகம்ப்ரஸ் ஆகும். இதனால சயாட்டிக் நர்வ் கம்ப்ரஷன் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகும், வலியும் வந்து நல்லா குறையும். இந்த மூமெண்ட்டும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யறப்போ ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும்.
L5S1 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இல்ல ஹெர்னியேஷன் இருக்கிறத வந்து டீகம்ப்ரஷன் பண்றதுக்கு ELDOA எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான். இது செய்யறதுனால நல்லாவே வந்து L5S1 லெவல் வந்து டீகம்ப்ரஸ் ஆகும். பெட்ல வந்து இப்படி நல்லா ஃபுல்லா கார்னர் வரைக்கும் வந்துருக்கோங்க. செவர் வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி காலை வந்து முட்டி மறக்காம 2 காலையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பாதங்களும் ஒன்னோட ஒன்று பார்க்குற மாதிரி சுருக்கிட்டு கைகளை மடக்கி ரிஸ்ட் ஜாயிண்ட்டை வந்து நல்லா விரிச்சிட்டு நல்லா மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்குங்க தலைக்கு மேலே. இந்த பொசிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த L5S1 லெவலில் இருக்கிற கம்ப்ரெஷன் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். அந்த இடத்துல ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுனால நல்லாவே டீகம்ப்ரஸ் ஆகும். டீகம்ப்ரஸ் ஆகிறதுனால நர்வ் ரூட் இரிட்டேஷன் ஃப்ரீ ஆகும். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் செய்கிறப்போ L5S1 லெவலில் வந்து நல்லாவே டீகம்ப்ரெஷன் ஆகும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து L5S1 லெவலில் பிதுங்கி வெளியே வந்த டிஸ்கை வந்து டீகம்ப்ரஸ் பண்ணி சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடியது தான். இது வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து சேஃபாக செய்யலாம். எங்களோட சென்டரில் வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல, உட்கார முடியல, எந்த பக்கமும் திரும்பி படுக்க முடியல, ஏன் எக்ஸசைஸ் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப சிவியரான கண்டிஷனில் வராங்க. மெடிசின்ஸ் எடுத்தும் வந்து வலி குறையல. லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து எங்களுக்கு ஆப்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் எங்கிட்ட சொல்லி வராங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் சில அட்வான்ஸ் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மூலியமா பெயினை குறைச்சி அந்த டிஸ்கை சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் மூலியமா நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பெயின் குறைஞ்சிருச்சு, எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து அவங்களுக்கு பெயின் இல்லை, எல்லா ஒர்க்கும் அவங்களால செய்ய முடியுது அப்படிங்கிற பொசிஷன் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்பைனல் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கும் கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் வந்து சொல்லித்தரோம். இதெல்லாம் அவங்க செய்கிறப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக திரும்ப பெயின் வராத அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுது. உங்களுக்கும் இதே போல் ரொம்ப நாளாக வந்து L5S1 லெவலில் சயாட்டிக்கா ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இந்த ப்ராப்ளத்தினால உங்களால் எந்த ஒர்க்கும் செய்ய முடியல, மெடிசின் சாப்பிட்டும் குறையல, ஆப்ரேஷன் பண்ணுற சுச்சுவேஷன் தான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களை நல்லபடியாக ரெக்கவரி கொடுத்து திரும்ப வலி வராத அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.